நம்ம லைஃப்ல உண்மையாவே எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ண வேண்டிய 2 விஷயம். ஒண்ணு, என் லைஃப்ல சந்தோஷத்த தடுக்கிற விஷயம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இல்ல எதனால நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னு அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு கதை இருக்கும். நம்மள பத்தி சொல்றதுக்கு. நான் இப்படிப்பட்டவங்க, இல்ல இப்படிப்பட்டவங்க, இதனால ஜெயிச்சேன், இதனால தோத்தேன், இதெல்லாம் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு பல கதைகள் இருக்கும் இல்லையா? நம்ம எப்பவுமே நம்மள ரொம்ப ஸ்பெஷலா நினைப்போம். இன்ஃபேக்ட் அப்படி நினைக்கிற அந்த ஒரு தாட்டே பல சமயங்கள்ல நமக்கு ஒரு பல ப்ராப்ளத்துக்கு காரணமா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வெல், நான் இந்த ஒரு புக்கை படிச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பத்தி நான் என்னுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோ வழியா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வெல்கம் டு நரேட்டட் பை சாரா. நான் உங்க சாரா. ஆமா, சில வீக்ஸா உன்னை காணுமே யூடியூப் பக்கம். ஒருவேளை யூடியூப் சேனலே க்ளோஸ் பண்ணிட்டியா? அவ்வளோதான ரிவ்யூஸ் எல்லாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். நோ, நான் நிறைய புக்ஸ் படித்தேன். ஆனால் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வீடியோவாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சில பல காரணங்களால், சில பல ஒர்க்ஸில் நடுவில் மாட்டிக்கிட்டதால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. பட் இருந்தாலும் இது வரைக்கும், அதாவது இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் படித்த புக்ஸ் எல்லாத்த பற்றியும் உங்களோட டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவாக சீக்கிரமாக ஒவ்வொரு வீக்கில் பேசி ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் படித்து முடித்த ஒரு புத்தகம் ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் டக்புக்கி. இந்த புக்கோட பேருக்காகவே நான் எடுத்தேன். அது மட்டும் இல்லை, இந்த புக்குக்கு இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்குது. ஏன்னா இது ஒரு சவுத் கொரியன் புக். ஸோ இது ஒரு வேறு கண்ட்ரிலேருந்து வந்த புக் அப்படிங்கிறத தாண்டி சவுத் கொரியாவில் நிறையா ட்ராமாஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு புக்காக படித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் நான் எடுத்தேன். அந்த டைமில், அதாவது 2023 நினைக்கிறேன், அந்த மாதிரி டைமில் இந்த புக் வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த புக்கை வாங்கினேன். ஆனால் வாங்கினதுக்கு அப்புறத்துலேருந்து 23ல் படித்தேன், 24ல் படித்தேன், 25லையும் படித்தேன், இப்போ தான் முடிச்சிருக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ நாளாக இந்த புக்கை படித்தேன்? அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இல்லை அவ்வளோ நல்லா இல்லையா, ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, அதனால இவ்வளோ டைம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம், நான் படித்த விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். இது எதனால லேட் ஆச்சு அப்படிங்கிறத கடைசியாக நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி கெஸ் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் டக்புக்கி அப்படிங்கிற இந்த புக்கை பேக் சஹி அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ஆத்தர் தான் எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கோட ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு தெரப்பி புக் மட்டும் கிடையாது, ஒரு கான்வர்சேஷனல் டைப் புக். அதாவது இது வரைக்கும் எங்கிட்ட இருக்க புக்ஸ் எல்லாம் ஒரு ஆத்தர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இல்லை அவரோட ஸ்டோரியை அப்படியே ஒரு பேராவாக டிஸ்கிரைப் பண்ணுவார். ஆனால் இந்த புக் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக கான்வர்சேஷன் தான். இந்த ஆத்தருக்கு சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள், அதாவது ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருப்பாங்க, ஒரு மைல்டு டிப்ரெஷன். ஸோ அப்படி அந்த மைல்டு டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்க எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட் ஆர் தெரப்பியை ஒரு கான்வர்சேஷனல் மாதிரி எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கும் சைக்கியாட்ரிஸ்ட்க்கும் நடக்கிற கான்வர்சேஷனல் தான் இந்த புக் முழுசாவே. இப்படி இருந்தால் எப்படி இந்த புக்கை படிக்கிறது அப்படின்னும் தோணலாம். இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னும் தோணலாம். எனக்கு இதில் 2வது தான் தோணுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு யோசித்தேன். ஆரம்பத்தில் இந்த புக் எதை பற்றிலாம் சொல்லும் அப்படின்னா, ஹாப்பினஸ் பற்றி, இந்த டிப்ரெஷன் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி, இல்லை நமக்கு இருக்கிற இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் பற்றி, இல்லை நம்ம மேலே நமக்கு இருக்கிற டவுட்ஸ் பற்றி எல்லாம் நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு சாப்டர்லேயும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதை டாக்டர்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி உங்களை நிறைய பேர் ஈஸியாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த விஷயம் அமையலை அப்படின்னா சீக்கிரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். இல்லைன்னா நம்ம நினைக்கிற ஒரு பர்சன் நம்ம இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் அவங்கள, ஆனால் அவங்க வேற மாதிரி இருக்காங்க, நம்ம கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, வெளியே போய் வேற ஒன்று பேசுகிறாங்களே அப்படின்னு ஹியூமன்ஸ் பற்றி நம்ம ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறோம் இல்லையா? அந்த விஷயம் வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, எல்லாருக்குமே 2 விதமான முகம் இருப்போம். நம்மளே வந்து ஒருத்தங்களை பார்த்து நல்லா இருக்கீங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக பேசுகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு என்னப்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்குள்ளேயே கொஞ்சம் சலிச்சுக்கிறோம் இல்லையா? ஏன் அதை நம்ம சொல்லலை அப்படின்னா, அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய இடங்களில் நம்ம டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு இந்த சைக்கியாட்ரிஸ்ட் அவங்க, அதாவது பேக் சஹிட்ட சொல்கிறாங்க. இது ஒரு கான்வர்சேஷன். அதே மாதிரி இப்போ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்த பேசிடுவோம். இந்த மாதிரி எனக்கு தோணுது, இந்த ஒப்பீனியன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். பட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு, இன்ஃபேக்ட் ஒரு வாரம் கூட ஆகிடும், ஒரு வாரம் கழிச்சு நம்ம என்ன யோசிப்போம், நம்ம ஏன் அந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்னோம், அந்த இடத்துல ஏன் அந்த விஷயத்தை பற்றி பேசணும், பேசாமல் இருந்திருக்கணுமோ இல்லை அவாய்ட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு நிறையா யோசிப்போம் இல்லையா? அது தேவையே இல்லை அப்படின்னு இந்த சைக்கியாட்ரிஸ்ட் இந்த கான்வர்சேஷனில் சொல்கிறாங்க. நான் ஏன் இதை மென்ஷன்
மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் இந்த புக்ல வழி வழியா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நினைக்கிறதையே நீங்க யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கலாம் அதை பத்தி, எனக்கு வேற விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றது ஒரு விதம் இருக்கலாம், நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றது வேற விதமா இருக்கலாம். ஸோ அதெல்லாத்த பத்தி யோசிச்சு நம்மள நாமளே குழப்பிக்க ஆரம்பிச்சோம்னா இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷனா மாறிடும்னு சொல்றாங்க. லெட் இட் கோ அப்படிங்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட்னு சொல்லலாம். கடந்து வரதும் கடந்து போகிறதும் நம்ம லைஃப்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம பல சமயத்துல அது பண்றதும் இல்லை. பட் இதை பத்தி ஒரு புக்கே இருக்கு. அந்த புக்கை பத்தி நான் சீக்கிரமா படிச்சுட்டு அதோட ரிவ்யூ நான் அப்லோட் பண்றேன். பழைய அனுபவத்துல நீங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா புதிய ஒரு அனுபவங்களை வாழ்க்கையில கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அதை ஓவர் ரைட் பண்ணி நீங்க எழுதும் போது உங்க லைஃப் இன்னும் அழகாகும் போது தாண்டி நீங்க பாஸ்ட்லயே ஸ்டக் ஆகியே இருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் நான் இந்த புத்தகத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட இல்ல புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஆனா இந்த புக் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு கான்வர்சேஷன், நீங்க ஒரு மிட் ஆஃப் கான்வர்சேஷன்ல நீங்க வந்து ஓ இதெல்லாம் இருக்கா, நம்மளும் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இதை மாத்திக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நம்மள நாமளே அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த புத்தகம் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம நிறைய டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அம்மாவோ இல்ல ஃபேமிலியோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ பார்ட்னரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நம்ம பல சமயங்கள்ல யோசிக்கிறோம், பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். பட் நம்ம அப்படி டிபெண்ட் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு 2 கால்கள் இருக்கு, நம்மளால எழுந்து நிற்க முடியும், நடக்க முடியும் அப்படிங்கிறதையே மறந்து போயிடுவோம். அது மட்டும் இல்ல புது புது விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தையும் அதுக்கு எடுத்துரும். இந்த ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் டக்புக்கி அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க சைக்காட்ரிஸ்ட. என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, எனக்கு மற்றவங்க என்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்க, என்னை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப அதை வேல்யூ பண்றேன், அதுதான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்ஃபேக்ட் வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட் கூட நான் வெளியே போறேன், அங்க இருக்கிற பசங்கள்லாம் என்னை பார்த்துட்டு அழகா இருக்கேன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுறேன். இல்ல இவ ஒன்றும் அவ்வளோ அழகா இல்லையே அப்படின்னு யாராவது என்னை பத்தி பேசினா நான் வருத்தப்படுறேன். இன்ஃபேக்ட் என் கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணே வந்து எங்க ஆஃபீஸ்லேயே இவ தான் ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு நாங்கெல்லாம் வச்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வச்சா கூட அந்த பையன் என்னை பார்த்து என்ன அவ்வளோ ஒன்றும் அழகா இல்லையே அப்படின்னு சொன்னா நான் இந்த பாசிட்டிவ் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். பட் அவங்க சொல்ற நெகட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என்னை பத்தி நல்லதா பேசணும், என்னோட அப்பியரன்ஸை வச்சு நான் வந்து ப்ரைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லுவாங்க. அதுக்காக நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் என்னோட அப்பியரன்ஸ்ல, என்னுடைய கேரக்டர்ஸ்ல. இப்படி நான் இருக்கிறது எனக்கு பல சமயங்கள்ல ப்ராப்ளமேட்டிக்கா மாறுதுன்னு சொல்றாங்க. உண்மையாவே இந்த புக்கை நான் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆன்சைட்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப என்னமோ நான் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன், பட் என்னால் அதை வெளியே சொல்லவும் முடியல, என்னால் அதை ரியலைஸ் பண்ணவும் முடியல, ஏதோ லைட்டா மைல்டா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த புக்கை நீங்க ஒரு டைம் ஆகுது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்கிற விஷயங்கள் இல்ல இதுல இந்த பேக் சஹி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிற விஷயங்கள் நானும் என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த புக்ல சொல்லப்படுற சில நல்ல விஷயங்கள் இல்ல இந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க இல்லையா அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களை நீங்க லைக் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் டிப்ரெஷன்ல தான் இருக்கேன், அதை சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு இந்த புக் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த புக்கை படிச்ச வரைக்கும் எனக்கு இந்த புக் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா ஒரு சில இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் நான் ரொம்ப ஓவர் சென்சிட்டிவா இருப்பேன். இதுல வந்து ஒரு ஓவர் சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். அந்த ஓவர் சென்சிட்டிவ்ல என்னெல்லாம் பண்ணணும், நம்ம ஓவர் சென்சிட்டிவா இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அந்த கான்வர்சேஷன் மேக் பண்ணும்போது நான் ரியலைஸ் பண்ணேன், நானும் இதுதான் பண்றேன், நானும் என் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்றேனா அப்படின்னு என்ன நானே கேட்டுக்கிட்டு ஓகே நான் இனிமேட்டு இப்படி பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த புத்தகம் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் ரொம்ப ஆன்சைட்டி இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கோ, நான் வந்து ரொம்ப ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேன், எனக்கு சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, நான் கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை நீங்களே ரியலைஸ் பண்றதுக்கு இந்த புக்கை படிக்கலாம். மற்றபடி இந்த புக் வந்துட்டு ஒரு நார்மலான, அதாவது நம்ம நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு புக் தான். பட் ஒரு கான்வர்சேஷனல் டைப் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி இந்த புக்கை படிச்சிருக்கீங்க, ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் டக்புக்கி அப்படிங்கிற இந்த புக்கை ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. எனக்கு இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தோணுச்சு, இந்த பாசிட்டிவ்லாம் இந்த புக்ஸ்ல இருக்கு, இந்த நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, இந்த புக் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன்ஸை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட புக் சஜஷன்ஸை எனக்கு இமெயில் வழியாவோ இல்ல அதையும் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணலாம். அண்ட் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய புத்தகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நரேட்டட் பை சாராவை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சீக்கிரமாவே வேற ஒரு புத்தகத்தோட வந்து மீட் பண்றேன். Until then, signing off. This is Sarah. Bye.